أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பாக இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கென்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவையே அல்லாஹ் இறக்கியிருக்கிறாமா. ஒரு மகத்தான ஒரு இரவு. எதுக்காக அல்லாஹ் இந்த உலக வழக்கத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நான் சிறை கைதிகளை விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலையுமே அது ஒரு பழக்கம் இருக்குமா. தலைவருடைய பிறந்த நாள், தலைவருடைய இறந்த நாள், இதுக்காக சிறை கைதிகள் நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா ஒரு சிறப்பான ஒரு நாளை நமக்கு கொடுத்து மாஷா அல்லாஹ் அதையும் தேடுதலோடு செய்ய சொல்லி அல்லாஹ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பொருளை தான் தேடுவோம்மா. உதாரணமா இப்போ நம்ம ஒரு வரலாறு ஒரு கதை சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு அம்மா அப்படி பையன் வீட்டுக்குள்ள வர்றாரு. அம்மா அங்கேயும் இங்கேயும் அப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க. நல்ல பையன் அவங்களுக்குமா மாஷா அல்லாஹ். அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா தேடுறீங்க அப்படின்ட்டு. இல்லத்தா, சட்டப்பையில் 500 ரூபா வச்சிருந்தேன், எடுக்கிறப்ப நறுக்குன்னு கீழே விழுந்துருச்சுதா, எங்க விழுந்துச்சுன்னு தெரியலத்தா, தேடுறேன் அப்படிங்கிறான். உடனே பிள்ளையும் என்ன பண்ணுதுமா, அங்க இங்கன்னு எல்லா இடமும் தேடிட்டு இருக்குது, கிடைக்கல. சரி விடுங்கம்மா, 500 ரூபா அது எப்படி இருந்தாலும் கிடைக்கதாமா செய்யும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்க ப்ரெஷர் கூடிரும், பேசாம நிம்மதியா போய் உட்காருங்க அப்படிங்குது. சொன்னா அப்பவும் அம்மா தேடிக்கிட்டே இருக்காங்க. புள்ள பார்த்துட்டு என்ன செய்யுது, அம்மா விடமாட்டாங்கன்ட்டு சரி பிடிங்க, இருந்தாங்க 500 ரூபா பிடிங்க, 500 ரூபா கிடைச்சிருச்சு இல்ல, நீங்க போங்கம்மா, நீங்க 500 ரூபா வச்சுக்கோங்க, தேடிக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு புள்ள போயிடுச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வருது. மறுபடியும் அம்மா அப்படியே மூளையவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி, ஏமா இன்னும் ஏம்மா பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லத்தா, மனசே கேட்க மாட்டேங்குது, யாருக்காவது கொடுத்துட்டாலும் மனசாரிதுன்ட்டா, காணா போகும், மனசு வர மாட்டேங்குது. அப்ப மகனுக்கு புரிஞ்சிருச்சு, அம்மா என்னைக்கு இருந்தாலும் தேடாம விட மாட்டாங்க. என்ன செய்யறான், லேசா பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் நழுவ விட்டு அப்படியே அந்த சேருக்கல்ல சோஃபா கல்ல உள்ள விட்டுட்டாரு. உள்ள விட்டுட்டு அப்படி தேடுற மாதிரி நடிச்சுட்டு பாக்குறாரு. அம்மா, இந்த சோஃபா கடையில ஒரு 500 ரூபாய் மாதிரி தெரியுதுமா? பத்தியாத்தான், இதுக்கு தான் தேடிட்டு இருந்தேன் தான், என்னதான் இருந்தாலும் தொலைக்க மனசு வரல. அதை கொடுத்த உடனேதான் அந்த பழைய மலர்ச்சி அம்மாவோட முகத்துல வருது. ஒரு புது நோட்டை கொடுத்தா கூட அந்த மலர்ச்சி வரல. எப்பவுமே காணா போனது கிடைச்சா ஒரு சந்தோஷமா இருக்கும். காணா போன விஷயம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்குது. நம்ம எவ்வளவோ நகைகள் வாங்குவோம், ஆனா அது எப்பயாவது ஒரு போட்ட கழட்டி போட்ட திருகாணி காணா போயிருக்கும். அது எப்ப கூட்டினாலும் நம்ம கண்ணு அதுலயே தான் போகும், எங்கேயாவது கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காணாமல் போன விஷயத்தை தேடுவதை போல லைலத்துல் கத்ர் இரவையும் தேட வச்சுட்டான் ரப்புல் ஆலமீன். இந்த லைலத்துல் கத்ர் இரவை பொறுத்தளவுக்கு சில படிப்பினைகள் இருக்கு, நம்ம முதல்ல பார்த்துருவோம். நம்பர் 1 படிப்பினை என்னன்னா, எதுக்காக அல்லாஹ் இந்த சிறப்பு கொடுத்துருக்கான்? இதுக்கு சிறப்பு ஏராளமா. கதிர் அப்படின்னு சொன்னா கண்ணியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லாஹு தஆலா இந்த இரவை கண்ணியமான இரவாக்கியிருக்கான். எதுக்கு அந்த கண்ணியம் கொடுத்திருக்கான்னா, கண்ணியமான குர்ஆன், சங்கைமிக்க குர்ஆன் இறங்கின இரவு. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷியம் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். மலை மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருந்தால் இறையச்சத்தால் அந்த மலை பொடி பொடியாக நொறுங்கி போயிருக்குன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இறங்கிய அந்த இரவில் அவர்கள் இருதயத்துல மாற்றம் செய்யப்பட்டதுமா, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த அற்புதமான குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு ஒரு இரவுக்கு அல்லாஹ் 1000 மாதங்களுடைய பவர் கொடுத்து அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். மாஷா அல்லாஹ். சஹாபாக்கள் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கொண்டிருக்காங்க. அந்த காலத்துல மூசா நபியுடைய அது முன்னாடி நபிமார்கள் காலத்துல 80 வருஷம் 90 வருஷம் இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போயிடுவாங்க, போர் செய்ய போவாங்க. சஹாபாக்கள் அதுக்கு ஆசைப்படுறாங்க. யார சொல்லலாம், எங்களுக்கு ஆயுசே 60 to 70 தான் இருக்கு, நாங்க எப்படி யார சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நன்மையை சேர்க்க முடியும்? அப்பதான் அல்லாஹ் இதை இறக்குறான். அப்ப சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அது ஒரு இரவை அடைந்து கொண்டீர்கள் என்றால் 80 வருஷம் அமல் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அதுல அந்த கண்ணியம் இருக்குது. கதிர்ன்னு சொன்னா சக்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கதீர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இரவுமா. மாஷாஅல்லாஹ், எவ்வளவு சக்தி வாய்ந்த இரவுனா, நம்முடைய என்னென்ன துவாக்கள் நம்ம கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம்னு சொன்னா மாஷாஅல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றான். அவ்வளவு பவர்ஃபுல்லான.
அல்லாஹ் நீங்க இந்த அடியானே நீங்க கேளுங்க, மத்ல இல் ஃபஜ்ர், சூரியன் உதயமாகிற வரைக்கும், மறைஞ்சதுல இருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் என்னென்ன நீங்க கேட்டீங்கனாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இரவாகவும் இந்த இரவு இருக்குது. இந்த இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு. அதே மாதிரி இந்த கதிர் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நெருக்கடின்னு ஒரு அர்த்தம் இருக்குமா. அதாவது அல்லாஹு தாலா முதல்ல மனிதனை படைச்சப்போ மலக்குமார்களை பார்த்து சொன்னா, அல்லாஹ் ஓ மலக்குகளை நான் மனிதனை படைக்க போறேன்னு சொல்றான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அதுக்கு அவங்க சொன்னாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு துமா. ஆனா இன்னைக்கு வெக்கமா இருக்குமா? இந்த லைலத்துல் கத்ர் இருக்கும் மலக்குமார்கள் இறங்குனா கண்டிப்பா அல்லாட்ட போய் கேட்பாங்க, அல்லாஹ் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க, யா அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் குண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பகுதியிலையாவது அமல் நடக்குது இல்லம்மா. அல்லாஹ் வந்து இந்த லைலத்துல் கத்ர் இரவன்னைக்கு மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்பானா, எல்லாரும் இறங்குங்க. நெருக்கடி ஆயிருமா பூமியே மலக்குமார்களுடைய வருகையினால. அவ்வளோ மலக்குகள் இறங்குறாங்களாம். எந்த மனித படைப்பை நான் படைத்த பொழுது நீங்கள் இந்த மனித படைப்பையா படைக்கிறேன்னு சொன்னீங்களோ, அந்த மனித படைப்பு எவ்வளவு ஆர்வமாக என்ன நினைச்சு அமல் செய்யறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி மலக்குமார்களை அனுப்பி வைக்கலாம். சும்மா அனுப்பி வைக்கலாம் அல்ல. மின்குல்லி அம்ரு, காரியத்தை கொடுத்து அனுப்புறான். இன்னாருக்கு இந்த துவா கபூல் பண்ணணும், இன்னாருக்கு இதை கேட்குறாங்க, இன்னாருக்கு இதை கொடுக்கணும், இன்னாருக்கு இதை கொடுக்கணும். மாஷா அல்லாஹ் அவ்வளவு காரியங்களோட இறங்குறாங்க, சும்மா ஒன்றும் இறங்கல அவங்க. அப்போ அப்படிப்பட்ட பரக்கத்தான ஒரு இரவாக இருக்கு. இந்த இரவு என்னைக்கு இருக்கலாம்? அடுத்த படிப்பினமா என்னைக்கு இருக்கலாம் நமக்கு இந்த இரவோட? இதுக்கும் காரணம் இருக்கு. ஒற்றுமை இல்லாத தன்மை. பொதுவாகவே நம்ம சமுதாயத்தினுடைய பெரிய சாபக்கேடு ஒற்றுமை இல்லம்மா. ஒற்றுமை இருந்திருந்தா இன்னைக்கு நம்முடைய வளைகுடா நாடுகள் ஒரு பெரிய சக்தியாக இந்நேரம் உருவெடுத்திருக்கும் இல்லம்மா. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பானா? அடுத்த நாடை கூப்பிட்டு என் நாட்டில் நீ பேஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விடுவானா? பார்க்கவே பரிதாபமா இருக்குமா. உலகத்தினுடைய எண்ணெய் வளமே இன்னைக்கு அவங்கள்ட்ட போர் நடக்குது, உலகமே ஸ்தம்பிச்சு நடக்குது. நம்ம வீட்டுல அடுப்பெரிய சந்தேகமா இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு வந்துருங்கிறாங்க. ஹோட்டலை இழுத்து மூடிட்டானா பெங்களூர்ல ஃபுல்லாவே ஹோட்டல்ஸ் கிடையாது. அதாவது நம்ம வீட்டு அடுப்படி வரைக்கும் ஒரு 11 நாளைக்குள்ள நம்ம உலகத்தில் இருக்க மக்களுடைய அடுப்படி வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மகத்தான எண்ணெய் வளம் அந்த நாட்டுல இருந்து கூட அந்நிய நாடுகளுடைய அடிமைகளாக இருக்கிறதுக்கான ஒற்றுமை இல்லை. உன்னை நான் அடிக்கவா, என்ன நீ அடிக்கவா அப்படிங்கிற நிலைமையில, நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற ஒரு நிலைமையில போறதுனால சுயநலம், உலகத்து மேல ஆசை, இதனாலதான் இந்த ஒற்றுமையின்மை நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடுதான், பெரிய சாபக்கேடு. அப்படிப்பட்ட இந்த ஒற்றுமையின்மையை நம்மளுக்காக நம்மளுடைய அந்த சாபம் என்னன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்றாங்க, மக்கால துவா செய்றாங்கம்மா. எப்படின்னு சொன்னா, அது எல்லா பாவத்தையும் என்னோட உம்மத்துகளுக்கு ஹஜ்ஜுக்கு வந்தா மன்னிச்சிடியா அல்லாஹ். அதாவது நிறைய பேர் இங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிடுவோம், ஹஜ்ஜில் போய் கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்றோம். மனிதனுக்கு மனிதன் செய்த பாவத்தை அந்த பாதிக்கப்பட்டவங்க மன்னிச்சாதான் மன்னிப்புங்கிறாங்க. சரி, ஹஜ்ஜில் போய் கேட்குறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் எதையோ ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டான், இங்கேருந்து அழுது கேட்குறான், அவனை மன்னிச்சிடியா அல்லாஹ். அல்லாஹ் கஅபால மன்னிக்க முடியாதுன்ட்டான். அங்கிருந்து நேரா மினாவுக்கு போறாங்க. மினாலையும் கேட்குறாங்க, அல்லாஹ் அடியான் ஹஜ்ஜுக்கு வந்துட்டா மன்னிச்சிடியா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு. அங்கேயும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். அங்கிருந்து அரஃபாத்துக்கு போறாங்க. அரஃபாத்தா ஹஜ்ஜே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் கேட்குறாங்க, அதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் அநியாயம் பெருட்டு இங்கே வந்தா நான் எப்படி மன்னிக்க முடியும், நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். கடைசியா முஜ்தலிஃபா, ரொம்ப அற்புதமான இடம், 1,00,000 லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமமான பவர்ஃபுல்லான இரவு. ஹஜ்ஜுக்கு போற பாக்கியம் கிடைச்சா கண்டிப்பா அந்த இடத்துல உட்காந்து அலுப்பாதான் இருக்கும், ஆனா தூங்கிடாதீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தா கண்டிப்பா அந்த இடத்துல உட்காந்து முழிச்சிருக்கணும். கல் எடுக்கக்கூடிய அந்த இரவுல தான் அல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் கபூல் பண்றான். கபூல் பண்றப்பையும் அல்லாஹ் சொல்றான் என்னன்னா, அங்க ஒற்றுமை சமுதாயத்துக்கு கேட்டாங்க, அந்த இடத்துல ஒற்றுமைங்கிறது கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவாக்கள் எல்லாமே கபூல் ஆயிடுச்சுமா. இந்த சமுதாயத்துக்கு ஒற்றுமைன்னு கேட்டப்ப அதை அல்லாஹ் தஆலா கபூல் பண்ணலன்னா ஹதீஸ்கள்ல வருது, வல்லாஹு ஆலம். ஒற்றுமையா எப்பவுமே இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு வழிகட்ட கூட்டம் இருந்தாலும் எல்லாரும் வழிகட்டு போகக்கூடாதுன்னு கேட்டாங்க, அதெல்லாம் கபூல் பண்ணிட்டான். ஒட்டுமொத்தமும் எப்படி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மொத்தமா வழிகட்டு போனாங்களோ அப்படி என்ற உம்மத்தை ஆக்கிடாது அல்லான்னு சொன்னாங்க, அது கபூல் பண்ணிட்டான் அல்லாஹ். ஆனா எல்லாரும் ஒன்றுபட்டு நிக்கணும்னு கேட்டதை அல்லாஹ் கபூல் பண்ணல. அது பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே தான் இருக்குமா. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவு இன்னைக்குங்கிறத அல்லாஹ் இறக்கிட்டான். அது தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா நமக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா வெளியே சொல்லலான்னு வெளியே வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாக்குவாதம் நடந்த உடனே அல்லாஹ் அப்படியே அவங்க உள்ளத்தை விட்டு அதை எடுத்துட்டான். அதான் சொன்னாங்க, தோழர்களே உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்றதுக்காக வந்தேன், ஆனா உங்களுடைய வாக்குவாதத்தின் காரணமாக அந்த கொடுத்த பஷாரத்தை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், தேட சொல்லிட்டான், அல்லாஹ் தேடுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு சின்ன செய்தியவே அல்லாஹ் மறைச்சிட்டான்னா பிரச்சனைகள் நமக்குள்ள வரும் பொழுது அவனுடைய ரஹமத்துக்கள் நிறைய நம்மளை விட்டு உயர்த்தப்படுமா. அப்போ முதல்ல நமக்குள்ள குடும்பத்துக்களுக்குள்ளேயும் இன்னைக்கு ஒரு ஒற்றுமை இல்லை, அக்கம் பக்கம் ஒரு ஒற்றுமை இல்லை.
அண்டை வீட்டாரோட விஷயத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாமா, நபிசல்லாசம் அவங்க எச்சரிச்சிருக்காங்க, அண்டை வீட்டார்கள் வாரிசுக்காரர்களாக ஆகிவிட்டார்களோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரையில் எச்சரிச்சாங்க. ஒரு பெண்மணி அண்டை வீட்டாருக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கும் பட்சத்துல அவ என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவளுடைய அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அண்டை வீட்டார் அவ்வளவு தூரம் வாரிசு ரொம்ப ரொம்ப அண்டை வீட்டார்கள் அந்த பக்கத்துல வீட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு துவா செய்யணுமா, யாரெல்லாம் கெட்ட அண்டை வீட்டாரை விட்டு என்னை பாதுகா, துவா கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கணுமா. அல்லாஹ் கெட்ட அண்டை வீட்டாரை விட்டு என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ், எனக்கு அண்டை வீடா ஒரு கெட்டவங்க வரதை விட்டு, அது ஒரு சோதனைமா, பெரிய சோதனை. நல்ல ஒரு மஹப்பத்தான ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய சோதனை. அப்ப அண்டை வீட்டாருடைய உரிமைகள்னே தனியா ஒரு உரிமைகளே நமக்கு இருக்குதுமா. அப்ப நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய விஷயங்கள் எல்லாமே மாஷா அல்லாஹ் அவ்வளோ இருக்கிறப்போ நமக்கு அந்த சச்சரவுகள்னால என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ரஹமத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. இது ஒரு முக்கியமானது. அடுத்து முக்கியமானது என்னன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா என்ன கமாடிட்டி ஒரு இடத்துல கிடைக்கும்னு தெரிஞ்சா நம்ம அங்க போய் கேட்கிறப்பதான் நமக்கு அது பலன் தரும். ஒரு மளிகை கடையில் போய் எனக்கு ஒரு ஜாக்கெட் பிட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏமா தெரிஞ்சு வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்லம்மா. இங்கே கிடைக்கிறது மளிகை கடை தான்மா, இங்கேயாவது கிடைக்காது. இப்போ போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன கிடைக்குங்கிறது தெரிஞ்சு கொண்டு போகணும். நம்ம லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹு தஆலா சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு ரொம்ப தேவை சலாம் தாமா. இந்த சலாம்ங்கிற வார்த்தை இருக்கே ரொம்ப ரொம்ப அற்புதம். சொர்க்கத்துல நுழையிறப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அது எவ்வளோ இனிமையா இருக்க போதோ தெரியாதுமா. அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் சொல்வான சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், ரப்பு கிட்ட இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் கிடைக்குமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் இல்லா கீழன் சலாமன் சலாமா, குர்ஆன் சொல்லுது. அங்க சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர வேறொன்றுமே இருக்காது அந்த இடத்துல. மாஷா அல்லாஹ், மறுமை நாள்ல அந்த சலாமத்துங்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இதில் எடுத்திருக்கிறது. இவருடைய பரக்கத்தால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், மறுமையின் சலாமத்தை எங்களுக்கு தந்தருள்வா யா அல்லாஹ். உலகத்துல சலாமத்துங்கிறது நிரந்தரம் இல்லம்மா. எப்படி இருந்தாலும் சலாமத்து இல்லாத நிலைமை தான் நமக்கு வரும். மாத்தி மாத்தி பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை விட்டு சலாமத்தி அல்லாஹ் தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. நமக்கு நபி சொல்லியிருக்காங்க, செருப்பு நந்து போயிட்டா கூட நீ அல்லாட்ட கேள்வி வைக்கப்படாத. மனுஷன்ட்ட கேட்டா வைக்கப்படுவாமா, என்னடா இது பொழுதோன்னு உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன வேணுமோ என்ன கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். உனக்கு என்ன வேணும், வீடு வேணுமா, உனக்கு நல்ல உறவுகள் வேணுமா, அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னு கேட்கறத தவிர, அடுத்தவங்க நாசமா போகணும் அப்படின்னு கேட்கறத தவிர என்ன வேணாலும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். அல்லாஹ் சந்தோஷமாக கொடுத்துருவான் மஃபியமானில. அப்ப நம்ம கொடுக்க காத்திருக்கிறான் அல்லாஹு தாலா. அப்படிங்கிறப்ப நாம நம்முடைய இந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய ஒரு மகத்தான ஒரு பரிசு சலாம்தி. இன்னைக்கு இருக்க பிரச்சனையை விட்டாத நமக்கு விடுதலை இப்போதைக்கு வேணும். இனி இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா துன்பமும் இன்பம், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனா பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும் பொழுது அவனை தவிர வேற யாருமா நம்ம மனசுக்கு அமைதி கொடுக்க முடியும். பிரச்சனைகளாலையும் ஏக்கங்களாலையும் ஆசை அல்ல அது கிடைச்சிடாதா எல்லாமே மனசுக்கு நமக்கு. ஏன்னா ஆசை இல்லாத வாழ்க்கையும் இல்லை இல்லம்மா. அல்லாஹ் சுயினல் இன்னாசுங்கிறான். அல்லாஹ் எல்லாத்தையும் உனக்கு நான் கவர்ச்சியா ஆக்கியிருக்கேன். அதுவும் நமக்கு ஆசைகள் வரதான் செய்யும். நமக்கு ஹலாலான ஆசைகள் தப்பு இல்லம்மா. ஹலாலா நம்ம அல்லாஹ் எனக்கு இதை கொடுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோன்னு சொன்னா அதுல எந்த தவறுமே கிடையாது. அல்லாஹ் நாயனே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அழகான அமைதியை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அமைதியை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த அமைதியை நமக்கு பரிசா கொடுப்பான். மாஷா அல்லாஹ். இந்த சலாம் அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா மூசா வஹாரூன், சலாமுன் அலா இலியாஸ், இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான். எப்போவெல்லாம் அந்த நபிக்கு அல்லாஹ் சலாம்னு சொன்னானோ அவங்க சிக்கல் அல்ஹம்துலில்லாஹ்னு நிறைவடைஞ்சிருச்சு. அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு சலாமத் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். இந்த சலாமத் எல்லாத்தையும் விட மௌத்துடைய ஹால்ல ஒரு சலாமத் வேணுமா, அதான் ரொம்ப பெருசுமா. சுத்திக்கிட்டு வருவானா ஷைத்தான், அப்படி அக்கறம் சுத்திட்டு வருவானா. எப்படியாவது இந்த மனுஷன் தண்ணி கொண்டு நிப்பானா. ஏன்னா அந்த நேரத்துல வரக்கூடிய தாகம் கடல் தண்ணியே நல்ல தண்ணியா இருந்து குடிச்சா கூட தாகம் அடங்காதாமா. அப்படி ஒரு தாகம் வருமா. தண்ணியை கொண்டு வச்சுட்டு தண்ணி கொடுத்துட்றேன் நானு, நீ களிமாவை விட்டுரு, நீ என்ன நீ அல்லாஹ் மறுத்துடு. இது யாருக்கும் தெரியாதுமா, சுத்தி இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. இதா பலகத்தில் ஹுல்கும வன்தும் ஹீனைதின் தங்குரூன் நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன்ங்கறான். சுத்தி இருக்கவங்க பூரா என்ன செய்வாங்க, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாங்களே, 10 நிமிஷம்ட்டாங்களே, 1 மணி நேரம்ட்டாங்களே, 3 நாள்ல போயிருட்டாங்களே, என்ன செய்யறது, வீட்டை சுத்தம் பண்ணணும், யாரை கூப்பிடணும், இதுதான் பேசிட்டு இருப்பாங்க.
எல்லாம் நம்ம காதுல விழும். ஆனா நமக்குள்ள ஒரு தனி போராட்டம் நடக்குமா ஷைத்தானுக்கும் நமக்கும் இடையில. அந்த கடைசி நேரம் ரொம்ப மும்முரமா வேலை செய்வான். எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடணும், நரகவாதியாக நம்மளை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் லா இலாஹ இல்லல்லா நம்முடைய களிமா வார்த்தையில வந்துருச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. அதுக்கான துவா வேணுமா, அதுக்கான துவா வேணும். நான் வாழ்க்கையில சம்பவங்கள் சில சொல்லும் பொழுதும் ரொம்ப, அதாவது இது கேட்குறப்போ உண்மையிலேயே இப்படியும் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலிமா எனக்கு சொன்னது, என்னோட ஆலிமா தோழி எனக்கு சொன்னதுமா. அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய வசதியான ஒரு வீடு, ரொம்ப பெரிய ஊரெல்லாம் நான் சொல்லலம்மா, ஏன்னா தெரிவிக்க வேண்டாம். சம்பவம் மட்டும் ஃபிஎம்ஆனியில் நடந்ததும் உண்மைமா. ஒரு பெரிய பணக்கார வீடு நம்முடைய தமிழ்நாட்டில். அவங்க வந்து அந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா, பிள்ளைங்க எல்லாருமே வசதியானவங்க, எல்லாம் வெளியூர்ல வேலைக்கு இருப்பாங்களாம். ஆனா யாரும் வந்து வந்தாலும் பக்கத்துல வந்து நின்று பேசி அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 வேலைக்காரங்க போட்டிருக்காங்க, 2 பேரும் மாற்று மதக்காரங்க. அந்த அம்மா வந்து போய் பாக்குறதுக்கு இவங்க போவாங்களாம். இவங்க தூரத்து சொந்தம் போல இருக்கு. பார்க்க போறப்ப கை பிடிச்சி அழுவாங்களாம் அந்த ஆலிமா கிட்ட. அம்மா, எனக்கு மவுத்துல களிமா சொல்லி கொடுக்க கூட பக்கத்துல யாரும் இல்லம்மா. அவங்க சொல்லி அழுவாங்களாம்மா. எனக்கு அதுக்கு மட்டும் துவா செய்யுங்கம்மா. எனக்கு மவுத்துல தல்கீன் பக்கத்துல, அதான் மவுத்தானவங்க அந்த சக்கராத் ஹாலில் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரே உதவி அவங்களுக்கு லா இலா, அவங்களை சொல்லி வற்புறுத்தக்கூடாதுமா. அவங்க காதல படுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு வார்த்தை இல்லாட்டி ஒரு வார்த்தை அவங்க மனசுக்குள்ள போய் அவங்க களிமா வந்துருச்சுன்னா மாஷால்லா எவ்வளோ பெரிய பாக்கியம்மா. எனக்கு சொல்லிக் கொடுக்க இப்படியே சொல்லி அழுவாங்களாம். அந்த அம்மாவும் துவா செஞ்சுட்டே இருங்கன்னு ஆலிமா சொல்லிட்டு வந்துருவாங்களாம். அவங்க சொல்றாங்க, அந்த அன்னைக்கு ஏதோ மனசுல தோணுச்சு, அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு தோணுச்சு. பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னோம். நாங்க போக வேண்டிய பஸ் போயிடுச்சு. சரி, பஸ் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு திரும்புற நேரத்துக்கு, ஏன்னா அதுக்கு மேல அந்த ஊருக்கு பஸ் கிடையாது. சரி வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு நாளாச்சு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அந்த முதல் பஸ் போயிடுச்சுல்லம்மா. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்று கிளியர் ஆகி அப்பதான் அந்த பஸ் வருதான். வந்த உடனே இந்த சரி வந்துருச்சு, சரி ஏறி போயிடலாம் அப்படின்னு ஏறிட்டாங்க. ஏறி கரெக்டா போய் அங்க போய் இறங்குறாங்களாம். இறங்குனா அம்மாவுக்கு நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இழுத்துட்டு இருக்கு. இந்த அம்மாவை பார்த்த உடனே இவங்க என்ன நினைச்சிட்டு, அல்லாஹ் வந்து நம்மளை கொண்டு போய் தான் சொல்றாங்க. அந்த அம்மாவுடைய துவா என்ன துவாவோ தெரியாது, அல்லாஹ் என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கான். எப்பவும் போல வழக்கம் போல நல்ல ஆளுகள்லாம் சுத்தமா பார்த்துருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க. ஆனா சொந்த பந்தங்கள் பக்கத்துல வந்து நிக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல இருப்பாங்க, வேலைக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க. உடனடியா போய் என்ன பண்ணாங்களா, பக்கத்துல போய் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியே அந்த அந்த சோர்ந்து போயிருந்த கண்ணு பளிச்சுன்னு திறந்துச்சாமா. திறந்துட்டு நாக்கு அசைஞ்சு லா இலாஹ இல்லான்னு சொன்ன மாரிக்கு அந்த கடைசி மூச்சு போயிடுச்சு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு புள்ளரிச்சு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு நான் அழுதே ஆலிமா அப்படிங்கிறாங்க அவங்க. அல்லாஹ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக துவா இருந்துச்சு. நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன், நம்மளை திருப்பி ஒரு பஸ்ஸை வர வச்சு நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் நிறுத்தி ஒரு தல்கீன் ஒரு அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வச்சு அந்த அம்மாவுடைய அல்லாவுடைய நாட்டு அந்த அம்மாவுடைய துவாவையும் கவலையும் அல்லாஹ் கபூல் பண்ணிட்டான். இதுதான் சலாம் தீமா. அந்த களிமாவோட அந்த உயிர் பிரியக்கூடிய பாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நாம் ரொம்ப 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 அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். அல்லாஹ் அந்த களிமாவோடு அந்த சலாம் தான் இந்த உலகத்தை விட்டு பிரியணும். பதறிக்கிட்டு ஐயோ அதை விட்டு போகிறோமே இதை விட்டு போகிறோமே அதை அப்படிங்கிற பதறுதல் இல்லாமல் சலாமத் போகணும். அப்போ இந்த சலாமத்துங்கிறது இந்த உலகத்திலையும் நமக்கு ரொம்ப வாழும் பொழுதும் ரொம்ப தேவை. நான் இன்னைக்கு இருக்க கவலை, எனக்கு ஒரு ஏக்கம், எனக்கு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசைகள் இல்லாம இருக்காது. எல்லாத்தையும் ஒருத்தருக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். என்னோட ஆசை நான் அல்லா இது கிடைச்சா எனக்கு மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கு அல்லா. நீங்க ஒருத்தரும் அப்படிதான் நம்ம அல்லாட்ட கையேந்திருக்கிறோம் ஹலாலான ஆசைகளை சொல்லி. அவன் நாடி நமக்கு அதை கொடுக்கும் பொழுது இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்மளுக்கு அது அல்லாஹ் தவிர வேறு யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாதுமா. நான் அல்லாஹ் காப்பாத்தணும் ஃபியமான் இல்லா. எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை என்னோட அளவிலே வைக்கிறோம் யா அல்லா. வாழ்க்கையில் எங்களுக்கு சலாமத் தந்தருள் ரஹ்மானே, கபூலி தந்தருள்ளா யா அல்லா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் யா ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தது மவுத்துல சலாமத், மறுமையில சலாமத், எல்லாத்துலயும் சலாமத் கேட்டு நம்ம இந்த இரவுல நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அது இந்த இரவினுடைய ஒரு மகத்தான ஒரு பரக்கத். சரி, என்னைக்கு இந்த இரவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் கடைசி 10 இரவுகள் முழுக்க தேடுங்கன்னு சொல்றாங்க. அதாவது தராவி தொழுதுட்டு வந்த உடனே டக்குன்னு படுத்துடாம கொஞ்ச நேரம் ஏதாவது ஒண்ணு, இதுதான் செய்யணுங்கிறது இல்லைம்மா. குரான் ஓதலாம், திக்ரு செய்யலாம், அது நம்ம தொழுகலாம், எது வேணாலும் செய்யலாம். ஏதோ ஒரு அமல் அதுக்குன்னு சிறப்பா செஞ்சு அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இரவா இருந்தா என்னுடைய பாவங்களை மன்னிச்சு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு நம்ம வந்து படுத்துறணும். நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அந்த சலாமத் கண்டிப்பா நமக்கு வேணும். ஏன்னா பாவங்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு வராதுமா. அந்த மௌத்துடைய நேரத்துல காட்டு மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் பொழுதுன்னு குரான்ல ஒரு ஆயத் வரும். அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, நம்மளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்குமா அந்த உலகம் அழியக்கூடிய நேரத்துல, அந்த நம்முடைய மௌத்து வரக்கூடிய நேரத்துல. மனுஷனுக்கு வந்து 3 கியாமத் இருக்கா. 1வது கியாமத் இது எந்த கியாமத்து? நம்மளுடைய மௌத்து ஒரு சிறு கியாமத், கியாமத்து சுகுரா, கியாமத்துல் உஸ்தாங்கிறது நடு கியாமத்.
நம்மளுடைய அந்த உலகம் அழியக்கூடிய கியாமத்துல் குபுராங்கிறதா பெரிய கியாமத், அதுதான் மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நாள். 3 கியாமத்தை ஒரு இந்த நம்ம வாழ்க்கை சந்திக்க போகுது. அப்போ அந்த அது எல்லாத்தையும் விட்டு மன அமைதியோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு எல்லாருக்குமே. எல்லாத்துக்கும் மேல மறுமையில எழுப்பப்படுவோம்லாமா, அப்படியே ஆண் எந்திரிப்போமாமா. மறுக்குதினா அப்படின்னு எந்திரிப்போமா. யார் எங்களை கபர்ல இருந்து எழுப்புனது, நாங்க கபர்ல தானே கிடந்தோம், என்ன ஆச்சு, மறுமை வந்துருச்சாலும் தெரியாதான், உலகம் அழிஞ்சிருச்சாலும் நமக்கு தெரியாது. எல்லாம் அழிஞ்சிருச்சு, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சூர் ஊதப்பட்டு எழுந்த உடனே அப்படியே பதறிக்கொண்டு மனுஷங்க எந்திரிப்பாங்களாம். அந்த நேரத்துல சலாமத்தா சிந்திக்கக்கூடிய மக்கள்னு ஒரு கூட்டம் இருப்பாங்களாம். அல்லாஹ் அந்த கூட்டத்துல நம்மள எல்லாரையும் சேர்க்கணும். என்ன செய்யணும் அடுத்தது, என்ன செய்யணும் அடுத்ததுன்னு மக்களை எல்லாம் யோசிச்சு கூட்டி கொண்டு போகக்கூடிய அறிவாளிகளாக இருப்பாங்களாம். அந்த கூட்டத்துல நம்ம எல்லாரும் அல்லாஹ் சேர்க்கணும். அந்த சலாமத்தை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ். பெரும்பாலானவங்க 27ங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த லைலத்துல் கத்ர் சூறால 3 தடவை லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தை வந்திருக்கு. இன்னா அன்சல்னாகு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 தடவை லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஒரு லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தையில 9 எழுத்து இருக்கு. 9 × 3 3 27, அதனால 27ஆக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பெரும்பாலும் 27 27ன்னு சொல்றது. பெரும்பாலும் அபிஜத் கணக்குன்னு அரபு கணக்கு ஒன்று வச்சிருப்பாங்கம்மா, எண் கணக்கு. அதை வச்சு அவங்க கொஞ்சம் சில விஷயங்களை அவங்க பேசுவாங்க. அந்த வகையில இது இருக்கலாம் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா இது ஒற்றைப்படைகள் இரவுகள்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. ஆனா ஒற்றைப்படை நமக்கு ஒற்றைப்படையா இருக்கிறப்போ சவுதியில ரெட்டப்படையா இருக்கும். ஆனா ஒரே ஒரு பாக்கியம் என்னன்னா, நமக்கு மட்டும் கேட்க மாட்டோம், அவங்களுக்கும் சேர்த்தா நம்ம கேட்போம். அவங்க நம்மளை விட்டுற மாட்டாங்க, நமக்கும் சேர்த்தான் கேட்பாங்க. எங்கிட்டோ துவா ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் கிடைச்சிருதுமா. இதுலயும் நமக்கு பெரிய பரக்கத்தான். மொத்தத்தில் இந்த கடைசி 10 இரவுகள் முழுக்கவே லைலத்துல் கத்ர் இரவை தேடுறதுனால நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியங்களை கொடுக்குறாமா, மாஷா அல்லாஹ். அடுத்தது கடைசி படிப்புன்னு என்னன்னா, குரானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம குரானை பத்தி பார்ப்போம்மா. குரானை நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், எந்த மாதிரி குரானுக்கு நமக்கு எல்லாம் உறவு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு. குரானுக்காக அல்லாஹ் ஒரு இரவுக்கு இவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்கானா, அந்த குரான் எவ்வளவு சிறப்பானது, அதுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம், எவ்வளவு தூரம் அதை நம்ம கேட்குறோம், அதுல என்ன இருக்கு, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படியே நம்ம மௌத்தாயிட கூடாதுமா. மௌத்துக்கு அப்புறம் குரான் உயிருள்ளவங்களுக்கு உபதேசம் பண்றதுதான் குரான். மௌத்துக்கு அப்புறம் ஓதுறதுக்கான நன்மை தான் கிடைக்கும். நம்ம எடுத்துட்டு போனது நன்மை தான் நமக்கு கிடைக்குமே தவிர அதை அங்க போய் படிச்சு என்ன பண்றது. இங்கதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலாத் தொழுங்கன்னு சொல்ற. மௌத்தாக்கள் மையத்தை நினைச்சு சொல்லவா போகுது. ஒருத்தவங்க ஒரு பெரியார் கிட்ட மௌத்த நினைச்சு நீங்க கவலைப்படுற, ஆமா ரொம்ப கவலைப்படுறேன். ஏன் கவலைப்படுறீங்க? உலகத்தை விட்டு பிரியதை நினைச்சு கவலைப்படல, ஆனா மௌத்தா போயிட்டா தொழுக முடியாதே, அதை நினைச்சு கவலைப்படுறேன் அப்படின்னா. தொழுக ரொம்ப ஆசையா இருக்குது. மையத்துக்களுக்கு தொழுக கடமை இல்லையே. இந்த இடத்துல அஸ்ஸலாம் அலைக்கும் உங்களுக்கு சொன்னா அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுக்குறாமா. நீங்க சொன்ன சலாமுக்கு பதில் சொன்னா எனக்கு நன்மை. ஆனா அங்க போனா ஆமா நான் பட்டோலையை சுருட்டி வச்சிடறான் அல்லாஹ். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரே நன்மை, பெத்த பிள்ளைக்கு நமக்காக செய்யக்கூடிய துவா, நம்முடைய பேர்ல செய்யக்கூடிய தர்மங்கள், நமக்காக செய்யப்படக்கூடிய அமல்கள், அதுவும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொந்த வரக்கூடிய, அதை தவிர அது பின்குறிப்பாக இணைக்கப்படுமே தவிர நம்ம அமலை அல்லாஹ் சுருட்டி சீல் வச்சிடுவான். அது அந்த அமல் நம்ம பட்டோல கையில கொடுக்கப்படக்கூடிய அந்த நாள்ல தான் அது நமக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அமல் நாம ஏடு திறக்கப்படாது. எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமல் நமக்கு எதுனா நம்ம பிள்ளைகள் செய்யக்கூடியதெல்லாம் அதிகப்படியான உபரி அமல்களாக பதிவு செய்யப்படுமே தவிர நம்முடைய அமல் நம்ம பட்டோல அன்னைக்கு மூடுறது அதுக்கப்புறம் திறக்கவே படாது. அங்க சும்மா தான் இருக்க போறோம். அதான் சொல்லுவாங்களா, ஆபித்ல பஷரி அம்மா நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு கேட்பாங்களாம். கொஞ்ச நாள் தானே, மௌத்தா போயிட்டா அங்க ரெஸ்ட் தான். வெறும் சமையல் கிடையாது, யோசிச்சு பார்த்தா எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களாமா, பாத்ரூம் போற வேலை கிடையாது, சமைக்கிற வேலை கிடையாது, புள்ளக்குட்டி வேலை கிடையாது, துணி துவைக்கிற வேலை ஒண்ணுமே கிடையாது. தூங்குறோம் கியாமத் வரைக்கும் தூங்க போறோம், ரெஸ்ட் தான். இப்போ உலகத்துல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம அல்லாஹ்வுடைய பாதை நம்முடைய நேரங்களை செலவு பண்ணணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அங்க நிம்மதியா நம்ம இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு வாங்கக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்குமா. அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் கிருபையால் லைலத்துல் கத்ர் இரவிலே துஆ செய்யக்கும் நல்லடியார்களுடைய துஆவிலே எங்களையும் இணைத்துக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய பரக்கத் கொண்டு இந்த உலகத்திற்கு அமைதி தந்தருள்வாய் ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் பிஃபத்லி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.